வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாரு. ஆல்ரெடி தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் வாடகை பேருந்துகள், வாடகை வண்டிகள் செயல்பட்டு கொண்டு இருந்தால் அந்த வண்டிகளில் உடனடியாக ஜிபிஎஸ் பொருத்தணும் அப்படின்ட்டு கட்டளையும் விதிச்சிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் தடை செய்ய போகிறாங்க. 2025 டிசிசி நியமனங்கள் முழுவதுமாக தடை செய்ய போகிறாங்க. டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா, புதிய நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில தினங்களில் வர இருக்குது. 28,000 காலி பணியிடங்கள் கொண்டு வர போகிறாங்க. டிஎன்எஸ்டிசியில் பொறுத்தவரை புதிய அறிவிப்புகளுக்கு இப்போந்தே தயாராகிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ், ஓகேங்களா, அப்புறம் கண்டக்டர் லைசன்ஸ், இது எல்லாமே தேவைப்படும். என்னன்றதை பற்றி நான் சொல்கிறேன். டிசிசி நியமனங்களில் மீண்டும் இந்த 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியாகுமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இந்த 2026 எடுக்க போகிறதா சில உறுதியாக்கப்பட்ட அறிவிப்புகள் நமக்கு வெளியாகிருக்கு. அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. கன்ஃபார்மாக ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இப்போ இருந்தே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்ட பிறகு கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் வாங்கணுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில் முதல்வர் விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை கொண்டு வர போகிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ போர்டு போடுற வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஆட்டோ, வெஹிக்கிள், பஸ்ஸு, லாரி எதுவாக இருந்தாலும் சரி, பொது போக்குவரத்துக்கு கொண்டு வந்த வண்டிகளில் எல்லா வண்டிகளுமே எல்லோ போர்டு போட்டிருக்க எல்லா வண்டிகளிலுமே ஜிபிஎஸ் கருவி, அதுவும் போலீஸ் கண்ட்ரோலோட இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவி பொருத்தியே ஆக வேண்டும். அப்படி பொருத்தலை அப்படின்னா அடுத்த எஃப்சியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எஃப்சி மற்றும் பேருந்தோடைய உரிமம், அந்த வண்டியோடைய வெஹிக்கிளோடைய உரிமம் ரத்து செய்யப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. தயவுசெய்து இப்போ இருக்கிற டைமில் இந்த வாடகை வண்டி யாராவது ஓட்டுறீங்க அப்படின்னா உடனடியாக இதை நீங்கள் ஃபிட் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்தாச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பர்மிட் எல்லாமே போயிடும். அதுவும் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இப்போதைய சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்களில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையே தன்மை இல்லாமலே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் அமைச்சிருக்காங்க. நல்லா மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் வெளியே நின்றுக்கிறாங்க. ஒர்த்தே இல்லாமல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இன்னமும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் வெளிப்படைத்தன்மையோட யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன காரணங்கள் கொண்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படைத்தன்மையை டிஎன்எஸ்டிசி வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக போகுதுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பு கொடுக்க போகிறாரு. டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 18,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்கள் டிரைவிங் லைசன்ஸோட கண்டக்டர் லைசன்ஸோட ரெடியாக இருக்காங்க. இவர்களுக்கு இந்த 2026 பணி ஆணைகளை தேர்வுகள் நடத்தி பணி ஆணைகளை வழங்க இருக்காங்க. கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட்டுக்கு முதல்வர் விஜயோடைய ஆட்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.